மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சில் முதலில் இலங்கை நிலவரங்களும் அதனைத் தொடர்ந்து தமிழக மற்றும் உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன. இலங்கையை கடந்த வார இறுதி வரை அச்சுறுத்தி கொண்ட காற்றழுத்த தாழ்மண்டலம் அந்த தீவை விட்டு கடந்து விட்டதால் மீண்டும் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு வடபகுதி கடற்பரப்பில் தீவிரமான சுற்றுக்காவல் பணிக்குரிய வேளை வந்திருக்கின்றது. இந்த பணியின் அடிப்படையில் மீண்டும் தமிழக இழுவை படகுகளுக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கும் இடையில் ஒரு டொம் அண்ட் ஜெர்ரி துரத்தல்கள் கடலில் இடம்பெறக்கூடும் என நேற்று முன்தினம் செய்தி வீச்சில் சொல்லப்பட்ட நிலையில் இன்று அது அச்சொட்டாக நடந்தது. அந்த வகையில் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி கடற்தொழிலை செய்ததான குற்றச்சாட்டில் இன்று காலை நெடுந்தீவு கடற்பரப்பில் தமிழக கடற்தொழிலாளர்களின் ஒரு அணியும் அவர்களின் படகும் ஸ்ரீலங்கா கடற்படையால் பிடிக்கப்பட்டது. இன்று காலை கார்நகர் கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்ட குறித்த தமிழக கடற்தொழிலாளர்களும் அவர்களின் கடற்கலமும் ஸ்ரீலங்காவின் மீன்வளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இந்த கைது மீண்டும் ஒருமுறை பாக்கு நீரிணையின் அக்கறை தமிழகத்தில் அரசியல் ரீதியில் பேசுபொருளாகும் என்பதை எதிர்பார்த்து கொள்ளலாம். தமிழகத்தில் எதிர்வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டசபை தேர்தல் இடம்பெறலாம் என ஊகிக்கப்படுவதால் இனிமேல் பாக்கு நீரிணையில் இடம்பெறும் சம்பவங்கள் எல்லாமே தீவிர தேர்தல் அரசியலாக மாற்றப்படும் என்பதை ஊகித்துக் கொள்ளலாம். இந்த வாரம் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகை நாட்கள் கடக்க உள்ள நிலையில் நாளை மறுதினம் 15ஆம் தேதி பொங்கல் இடம்பெறும் முன்னரே பொங்கல் களைகட்டல்கள் டெல்லியில் ஆரம்பித்து விட்டன. அந்த வகையில் டெல்லியில் நாளை பாஜகவின் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் வதிவிடத்தில் கொண்டாடப்பட உள்ள பொங்கல் விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட்ட பெரிய பாஜக தலைகள் பங்கெடுக்க காத்துள்ளன. நிச்சயமாகவே நாளை வேட்டி சால்வையுடன் காட்சி தரக்கூடிய இந்திய பிரதமர் திருக்குறள் வரிகளையும் சொல்லி தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்வார் என்பதை இப்போதே ஊகிப்பாக சொல்லிவிட முடியும். இதேபோல இக்கரை இலங்கையிலும் மீண்டும் ஒருமுறை ஸ்ரீலங்காவின் நல்லிணக்க பொங்கல் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் வடக்கு பிரசன்னத்துடன் பொங்க காத்திருக்கின்றது. அனுர தரப்பின் பொங்கல் நல்லிணக்கம் வடக்குக்காக காட்டப்படுவதாக குறிப்பிடப்பட்டாலும் அனுரவின் வடக்கு பயணம் இடம்பெறவுள்ள பின்னணியில் இழுவைதீவில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் தமது தேவைக்கென மீண்டும் ஒருமுறை பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் முன்னகர்வுகளை எடுக்கும் செய்திகளும் பகிரங்கமாகியுள்ளன. இதற்கிடையே அன்றுதரப்பின் பொங்கல் நல்லிணக்கத்துக்கு தோதாக ஸ்ரீலங்காவின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வர திட்டமிடும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமது தரப்பு ஆதரவளிக்கப் போவதில்லை என தமிழரசு கட்சியிலிருந்து அதன் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அண்மைய நாட்களாகவே ஸ்ரீதரனுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான தேனிலவு குறித்த கதைகளும் ஸ்ரீலங்காவின் கணக்காளர் நாயகத்துக்குரிய தெரிவாக ஒரு இராணுவ அதிகாரியை நியமிக்க இருந்த அனுர தரப்புக்கு ஆதரவாக ஸ்ரீதரன் வாக்களித்ததாக கூறப்பட்ட நிலையிலும் ஸ்ரீதரனின் இந்த செய்தி வெளிவந்துள்ளது. இப்போது இந்த விடயத்தை மையப்படுத்தி தமிழரசு கட்சியின் அதிகாரபூர்வமான நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது ஒரு ஊகத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே தமிழரசு கட்சியின் எதிர்பார்ப்பை மீறி ஸ்ரீதரன் ஸ்ரீலங்கா கணக்காளர் நாயகத்தின் தெரிவுக்கு ஆதரவாக வாக்களித்த விடயத்தில் தமிழரசு கட்சியின் தலைமை ஸ்ரீதரனுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்தில் ஸ்ரீதரனை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து பதவி விலகுமாறு கோரப்பட்ட நிலையில் இப்போது ஹரணி மீதான எதிர்க்கட்சிகளின் நோ கான்ஃபிடென்ட் மோஷன் எனப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவில் என ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியவை மையப்படுத்திய சர்ச்சைகள் இப்போதைக்கு ஓய்வுக்கு வரப்போவதில்லை என்பது தெரிகின்றது. அவரிடம் உள்ள பிரதமர் பொறுப்பில் எந்த விதமான மாற்றங்களை செய்யும் திட்டங்களோ அல்லது அமைச்சரவையை மாற்றும் திட்டமோ இல்லை என அனுர அரசாங்கமும் சொல்லிக் கொள்கின்றது. குறிப்பாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவும் ஜேவிபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான லால் காந்தாவும் இந்த மறுப்புகளை வெளியிட்டாலும் திரைமறைவில் ஹரணிக்கு ஆப்படிக்கும் வேலையை பிளவத்தையில் உள்ள ஜேவிபி தலைமையகம் இன்னொரு புறத்தில் செய்வதான அரசியல் கிசுகிசுக்களும் உலாவரத்தான் செய்கின்றன. இதில்
லால்காந்தா இன்னும் ஒரு முடிவில் போய் பௌத்த கடும்போக்கு முகங்களை சீற்றப்படுத்தக்கூடிய வகையில் ஹரணியை பாலின ரீதியில் விமர்சிக்க தலைப்பட்ட பௌத்த பிக்குவை மிகுந்தலை காட்டுமிராண்டி என வர்ணித்தமை காவிகளை சீற்றப்படுத்தியுள்ளதால் இப்போது லால்காந்தாவையும் பதவி விலகுமாறு பௌத்த காவிகளின் ஒரு தரப்பு கோர தலைப்படுவது புதிய கொதிநிலையை நீட்சிப்படுத்துகின்றது. இந்த பின்னணியில் ஹரணி மீதான எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவில்லை என ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளமை தமிழரசு கட்சியின் முடிவா அல்லது ஸ்ரீதரனின் தனிப்பட்ட முடிவா என்பதில் தெளிவுகள் வரவில்லை. எனினும் அவர்தான் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் என்பது ஒரு முக்கியமான விடயம். இப்போது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சுமந்திரன் எதிர் ஸ்ரீதரன் பல பரீட்சையும் ஈகோவும் இடம்பெற்று வருவது பகிரங்கமானது. கடந்த 2024 இதே ஜனவரி பொங்கல் காலத்தில் ஆரம்பித்த தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ தேர்தல் களத்துடன் ஆரம்பித்த இந்த போட்டி 2 வருடங்களாக இழுபட்டு செல்கின்றது. 2024 இந்த போட்டி உருவாகிய காலத்தில் இரா சம்பந்தன், மாவை சேனாதராஜா ஆகியோர் உயிருடன் இருந்தனர். இப்போது அவர்கள் இருவரும் உயிருடன் இல்லாவிட்டாலும் சுமந்திரன் எதிர் ஸ்ரீதரன் ஈகோ போட்டி தொடர்கிறது. 2004 ஜனவரி பொங்கல் காலத்தில் கொழும்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய பதிவிடத்தில் ஸ்ரீதரனும் சுமந்திரனும் சந்தித்து பேசிய போது கட்சியின் தலைவர் பதவிக்குரிய தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி சுமந்திரனுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஸ்ரீதரன் முதல் 2 வருடங்களில் தனக்கு தலைவர் பதவி எனவும் அதன் பின்னரான 2 வருடங்களில் சுமந்திரனுக்கு தலைமை பதவி என ஒரு சுழற்சி டீலை போட்டாலும் சுழற்சி முறையில் தலைவராக இருப்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என அன்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுமந்திரன் ஸ்ரீதரனின் டீலை நிராகரித்த பின்னர் கட்சிக்கு தலைமைத்துவ தேர்தல் எல்லாம் இடம்பெற்றது. அதில் ஸ்ரீதரன் தெரிவானாலும் சுமந்திரன் அவரை எதிர்க்கும் விடயத்தில் இன்று வரை தனது எதிர்ப்பை நீட்சிப்படுத்துவதால் 2 வருடங்கள் கடந்தும் சுமந்திரன் எதிர் ஸ்ரீதரன் பல பரீட்சை தொடர்கின்றது. 2026 பொங்கலும் வந்துவிட்டது. ஆனால் தமிழரசின் குழப்பங்களுக்கும் ஈகோ போட்டிகளுக்கும் இன்னமும் தீர்வு வரவில்லை. இந்த நிலையில்தான் வடக்கு நோக்கி இன்னொரு முறை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஒரு பயணத்தை நடத்த உள்ளார். பொங்கலுடன் வடக்கு அரசியலில் இடம்பெறும் பல சர்ச்சைகள் மற்றும் அதிர்வுகளுக்கு அப்பால் இந்த பயணம் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் கொழும்பில் இலக்கு வைத்து சுடும் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் 2 கமாண்டோக்களாக அடையாளப்படுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்த இருவரும் சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு அவர்களை அவசரமாக மீட்டிருக்கின்றது. பாதாள உலக முகங்கள் மற்றும் மாவியா முகங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு தலைமையகத்துக்கு அருகில் உள்ள வீதியால் குறித்த 2 கமாண்டோக்களும் பழைய உடையில் இல்லாமல் குடிசார் உடையில், அதாவது சிவில் உடையில் கருப்பு துணியொன்றால் மறைத்தபடி குறித்த ஸ்னைப்பர் துப்பாக்கியை கொண்டு சென்ற போது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக ஆரம்பத்தில் கூறப்பட்டது. கைது செய்யப்பட்ட வேளையில் இருவருமே தங்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தவறியிருந்தார்கள். இந்த இருவரும் துப்பாக்கிகளை வைத்திருக்கும் சட்டபூர்வ உரிமை உள்ளவர்கள் என்ற ஒரு கருத்துடன் அவசரமாக இந்த விடயத்தில் தலையிட்ட இராணுவம் அவர்களை மீட்டெடுத்து கொண்டு சென்றுள்ளமை ஐயங்களை உருவாக்கியுள்ளது. ஏனெனில் குறிவாத்து சுடும் பயிற்சி நிகழ்ச்சியில் உண்மையில் இந்த கமாண்டோக்கள் கலந்து கொண்டு திரும்பியிருந்தால் அவர்கள் சீருடையில் இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஆவணத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த 2மே அவர்களிடம் இல்லாத நிலையில்தான் இந்த ஐயங்கள் எழும்புகின்றன. ஆனால் இவ்வாறாக இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தால் தனது புலனாய்வு ஊடகத்துறை மூளை ஊடாக மக்களுக்கு இந்த விடயத்தில் என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவர்களில் ஒருவராக கருதப்படும் ஸ்ரீலங்காவின் முக்கிய பாதுகாப்பு ஆய்வாளரும் பரபரப்பான செய்திகளை, குறிப்பாக இராணுவ செய்திகளை கடந்த காலத்தில் வெளியிட்டவருமான இக்பால் அத்தாஸ் இனிமேல் இல்லை. இன்று அதிகாலை அவர் தனது 81வது வயதில் காலமாகி இருக்கின்றார். இன்று பிற்பகல் தெஹிவளையில் உள்ள மசூதி கல்லறையில் இக்பால் அத்தாஸுக்கு இறுதி விடை வழங்கப்படுகின்றது. 90களில் இருந்து ஸ்ரீலங்காவின் இராணுவ விடயங்களில் முன்னணி கட்டுரையாளராக கருதப்பட்ட இக்பால் அத்தாஸ் போர்க்காலத்தில் வெளியிட்ட உண்மை செய்திகள் மற்றும் படைத்தரப்பின் ஊழல்கள் குறித்த ஆய்வுகள் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா படைத்தரப்புக்கு பெரும் சிக்கல்களை உருவாக்கியதால் இக்பால் அத்தாஸுக்கு இராணுவமே பெரும் கொலை மிரட்டல்களை விடுத்த விடயம் பகிரங்கமான விடயம். குறிப்பாக 90களின் பிற்பகுதியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் ஜிம்பாப்வேயிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 70,000 மோட்டார் குண்டுகள் காணாமல் போனதை விவரிக்கும் தொடர் கட்டுரைகளை அத்தாஸ் சண்டே டைம்ஸ் என்ற
வார பத்திரிகையில் எழுதியிருந்தார். பரபரப்பான விடயங்கள் எல்லாம் அதில் கூறப்பட்ட நிலையில் இராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசு தரப்பு குண்டர்களால் அவர் தாக்கப்பட்டார், எச்சரிக்கப்பட்டார். எனினும் சளைக்காத இக்பால் அத்தாஸ் 1998ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கா விமானப்படையால் போர் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது இடம்பெற்ற ஊழல் குறித்து புதிய கட்டுரை தொடர்களை எழுதினார். அதனாலும் அவருக்கு சிக்கல் வந்தது. குறிப்பாக விமானப்படையின் இரகசிய ஆயுத குழு ஒன்று அவரது வீட்டுக்குள் நுழைந்து அத்தாஸின் துணைவி மற்றும் 7 வயது மகளை, அப்போது அந்த மகளுக்கு 7 வயது, அச்சுறுத்தியதுடன் அத்தாஸின் தலையில் ஒரு துப்பாக்கியை வைத்து அவரை கொல்லப் போவதாக மிரட்டியிருந்தது. இந்த சம்பவத்தில் பங்கெடுத்த 2 விமானப்படையினர் பின்னர் பிடிபட்டனர். அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதேபோல 2007இல் உக்ரைனிலிருந்து MiG-27 போர் விமானங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொள்வனவு செய்த போது, அதாவது ராஜபக்சேக்களின் அதிகார மையத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஊழலாக இந்த MiG-27 கொள்வனவு இடம்பெற்றது. இந்த ஊழலையும் அத்தாஸ் பகிரங்கப்படுத்தியதும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சீற்றம், அதாவது ராஜபக்ஷ அதிகார மையத்தின் சீற்றம் அவர் மீது திரும்பியது. அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ தரப்பு ஒரு கும்பலாக அத்தாஸின் வீட்டிற்கு வெளியே ஒரு அச்சுறுத்தல் முற்றுகை செய்தது, போராட்டத்தை நடத்தியது. இதேபோல அத்தாஸின் கட்டுரைகளை சிங்களத்தில் மொழிபெயர்த்த பத்திரிகையாளரான குணரட்னாவுக்கும் ஸ்ரீலங்காவின் விமானப்படை கொலை மிரட்டலை விடுத்த சம்பவங்கள் எல்லாம் பகிரங்கமான விடயம். இந்த சம்பவங்கள் எல்லாம் அனைத்துலக ஊடக அமைப்புகளால் கண்டனம் செய்யப்பட்ட நிலையில் இன்று அவ்வாறான துணிகர புலனாய்வு இதழியலின் ஸ்ரீலங்காவின் முக்கியமான ஊடகர் இக்பால் அத்தாஸ் மறைந்தாலும் அவரது புலனாய்வு ஊடக பணி காரணமாக அவருக்கு ஏற்கனவே பல சர்வதேச விருதுகள் கிட்டியமை அவரது மறைவுக்கு பின்னாலும் தொடரும் ஒரு புகழாரமாகவே உள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், தமிழக வெற்றிக் கழகம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதியன்று கரூரில் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் டெல்லியில் சிபிஐ விசாரணையை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் நேற்று எதிர்நோக்கியிருந்தார். அன்று கரூர் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி மக்கள் மயக்கமடைந்து விழுந்தபோது விஜய் தனது உரையை ஏன் நிறுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி சிபிஐயால் அவர் மீது எழுப்பப்பட்டது. அதேபோல இந்த கூட்டத்திற்கு ஏன் அவர் தாமதமாக சென்றார் என்பது உட்பட்ட 3 கேள்விகள் நேற்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகளால் எழுப்பப்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்த விசாரணைகளுக்கென சென்னையிலிருந்து தனி விமானத்தில் நேற்று காலை டெல்லிக்கு சென்ற விஜய் சிபிஐ தலைமையகத்துக்கு சென்று இந்த விசாரணையில் நேற்று இரவு வரை தோன்றியிருந்தார் என்பதாக தெரிகின்றது. இந்த நிலையில் அவரது ஜனநாயகம் திரைப்படத்தை வெளியிட தணிக்கை சான்றிதழை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்க கோரியும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு இன்று விசாரிக்கப்படலாம் என தெரிகின்றது. இந்த படம் பொங்கல் வெளியீடாக ஜனவரி 9ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் வெளியிட திட்டமிடப்பட்ட போதிலும் இந்திய தணிக்கை சான்றிதழ் சிக்கல் காரணமாக அது தள்ளி போனது. இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழை வழங்க இந்திய மத்திய தணிக்கை வாரியம் மறுத்தமை ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அரசியல் பழிவாங்கலாகவும் கருதப்படும் நிலையில் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியதால் சிக்கல் நீடிக்கின்றது. இன்று உச்சநீதிமன்றம் ஒருவேளை இந்த வழக்கை விசாரித்து படத்தை வெளியிடுமாறு உத்தரவை பிறப்பித்தால் மட்டும் பொங்கலன்று இந்த படம் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஈரானில் அரச எதிர்ப்பு போராட்டங்கள் வலுவாக தொடரும் நிலையில் இதுவரை இந்த போராட்டங்களில் 512க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஏறக்குறைய 10,700 பேர் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஈரானிய அரசாங்கமும் தற்போது போட்டி பேரணிகளை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் ஈரானுடன் வணிகம் செய்யும் நாடுகள் அமெரிக்காவின் புதிய 25% வரியை எதிர்கொள்ள வேண்டும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் புதியதொரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கையும் அறிவிப்பு நிச்சயமாகவே ஈரானின் முக்கிய வணிக பங்காளியாக கருதப்படும் சீனாவை மையப்படுத்திய ட்ரம்பின் ஒரு அதிரடியான நகர்வாகவே நோக்கப்படுகின்றது. இதற்கிடையே அமெரிக்காவுடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தாலும் மறுபுறத்தை அமெரிக்கா போருக்கு தயாராவதாகவும் ஆனால் அமெரிக்கா தாக்கினால் தாமும் போருக்கு தயாராக உள்ளதாகவும் ஈரான் குறிப்பிடுகின்றது. இந்த நிலையில் உலகின் இன்னொரு போர் முனையாக கருதப்படும் உக்ரைனிய ரஷ்ய போர்க்களத்தில் நேற்று முதல் இன்று காலை வரை உக்ரைன் தலைநகரையும் 2வது பெரிய உக்ரைனிய நகரமாக கருதப்படும் கார்கிவையும் இலக்கு வைத்து ரஷ்யா பெரும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இந்த ஈரானிய கொதிநிலைக்கு அப்பால் ரஷ்ய உக்ரைனிய கொதிநிலையும் தொடர்வது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.